அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நம்முடைய சக்திக்குட்பட்டு அந்த மார்க்கத்தை நேசித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறோம். முஸ்லிம் என்று சொன்னால் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர். வெறுமனே இஸ்லாத்தை பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து வைத்திருப்பதனால் அவர் முஸ்லிமாக ஆகிவிட மாட்டார். அதை தன்னுடைய வாழ்க்கையில் அதை லட்சியமாக கொண்டு அதை அமல்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதில் சில கஷ்டங்கள், சில பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும், வராமல் இருக்காது. சுத்தமான பியூரான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒருவன் முற்பட்டால் அவனுக்கு பலவிதமான தடங்கல்கள் பல பகுதிகளில் இருந்து வரும். அதான் யதார்த்தம், இயற்கை. அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் எதிர்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய தூய்மையான வழிகாட்டுதல் அடிப்படையில் வாழ்ந்து காட்டுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமையாகும். அந்த இஸ்லாமிய உணர்விலிருந்து, தூய்மையான பாதையிலிருந்து நம்மை பிரிப்பதற்காக எத்தனையோ சக்திகள் அதற்காக திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை அவர்களுடைய தூய்மையான இறை நம்பிக்கையிலிருந்து, தூய்மையான இஸ்லாமிய கோட்பாட்டிலிருந்து அவர்களை பிரித்துவிட வேண்டும். கொள்கையற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, மூட நம்பிக்கை உள்ளவர்களாக, அனாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, இஸ்லாத்தினுடைய தூய வடிவை தெரியாத மக்களாக அவர்களை ஆக்க வேண்டும். அதன் மூலமாக அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அதற்காக சதித்திட்டங்கள் தீட்டி அதை முறையாக செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த சதித்திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதும், அந்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதும், நம்முடைய ஈமானிய இஸ்லாமிய உணர்வை தக்க வைத்துக் கொள்வதும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் கட்டாய கடமையாகும். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்று சொன்னால் அன்றைய காலத்திலும் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். இனி இஸ்லாம் இருக்கிற வரை கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள், அதுல சந்தேகமே கிடையாது. நாம் எல்லாம் எதிரிகள் இல்லாத உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். போட்டி பொறாமைகள் இல்லாத உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்முடைய நண்பர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நடக்காத விஷயம். நம்ம கூட இருக்கக்கூடியவர்களே நமக்கு குழிபறிப்பார்கள், நமக்கு துரோகம் எண்ணுவார்கள், நமக்கு பின்னாலே இருந்து சதிவலைகள் பின்னுவார்கள். இதுவெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை நடந்து வரக்கூடிய யதார்த்தம். அதனால் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் மற்ற சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை விட முஸ்லிம்களுக்கு அதிகமான எதிரிகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் குறுக்கு வழிகளை பின்பற்றுகிறார்கள், கையாளுகிறார்கள். அந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கணிசமான அளவில் குறைக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பரவலை தடுக்க வேண்டும் என்பதற்காக குறுகிய வழிமுறைகளை மேற்கொள்கிறார்கள். அது என்ன வழிமுறைகள் என்பதை கண்டறிவதில் தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பலவீனம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்று சொன்னவுடனே நமக்கெல்லாம் ஞாபகத்தில் வர்றது யாரு என்று சொன்னால், யார் அருவாளையும் ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் ஏந்தி கொண்டு வருகிறார்களோ இவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் எதிரிகள் என்று தங்களை இனங்காட்டிக் கொண்டவர்கள். பல்வேறு நாடுகளை பார்க்கிறோம், உண்மையான முஸ்லிம்களை அழிப்பதற்காக முயற்சிகள் நடைபெறுகிறது, அதற்காக ஆயுதம் ஏந்தப்படுகிறது. முஸ்லிம்களை கொல்வதற்காக, அவருடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக, அதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கலகக்காரர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஆயுதம் ஏந்தி நினைக்கிறாங்க. போராட்டங்கள்,
கொலைபாதகங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான எதிரிகள் செய்யக்கூடிய செயல்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய மறைமுகமான எதிரிகள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்ததெல்லாம் இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான எதிரிகள். தங்களை முஸ்லிம்களுடைய எதிரிகள் என்று அறிவித்துக் கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி தான் நம்முடைய முழுமையான கவனம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம வேற எதிரிகளை பற்றி என்ன சிந்திக்கிறது கிடையாது. அவங்க அந்த எதிரிகள் நம்முடைய கற்பனையிலும் கூட வருவது கிடையாது. உள்ளுக்குள் இருந்து கொண்டே மறைமுகமான சதித்திட்டங்களை தீட்டி நம்மை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை சிதைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மறைமுகமான எதிரிகளை பற்றி நாம் என்ன செய்வது கிடையாது, சிந்தித்து பார்ப்பது கிடையாது. நம்முடைய கவனத்தில் அவர்கள் வருவதே கிடையாது. நம்முடைய கவனம் எல்லாமே யாரிடத்தில் இருக்கிறது? இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான எதிரிகள் அவரிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு புறத்தில் நாம் படிப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். நம்முடைய அடையாளத்தை இழந்து வருகிறோம், இஸ்லாமிய அடையாளத்தை இழந்து வருகிறோம் என்பதை நாம் எண்ண தவறிவிட்டோம், சிந்திக்க தவறிவிட்டோம். எதிரிகள் இரண்டு வகை. ஒன்று வெளியில் இருக்கக்கூடியவர்கள். வெளியில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் வெளிப்படையாக தங்களை எதிரிகள் என்று அடையாளம் காட்டியவர்கள். இன்னொரு வகையான எதிரிகள் யாரு? எதிரிகள் என்று தங்களை அடையாளம் காட்டாமலேயே நம்மில் ஒருவராக இருந்து கொண்டே நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தை சிதைப்பதற்காக சரியான திட்டங்கள் தீட்டி அந்த திட்டங்களை அமல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில அவர்கள் கொள்கையில் பற்றுள்ளவர்கள், கொள்கையில பற்றுள்ளவர்கள், இஸ்லாமிய உணர்வுள்ளவர்கள், ஈமானிய உணர்வுள்ளவர்கள். அவங்கள சீக்கிரத்தில் அந்த இஸ்லாமிய உணர்விலிருந்து, இஸ்லாமிய பற்றிலிருந்து என்ன செய்ய முடியாது, பிரித்துவிட முடியாது. இது இஸ்லாத்தினுடைய வரலாறு. ஆரம்ப காலத்திலிருந்து நாம் இந்த வரலாறை பார்த்துக் கொண்டு வரலாம். ஆயுதங்களை காட்டி மிரட்டி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பணியவில்லை, கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, அதற்காக கொலை கூட செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான முறையில், கோரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தளவும் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் முஸ்லிம்கள் என்ன செய்யறது கிடையாது. என் உயிரை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மன துணிவை, இஸ்லாமிய உணர்வை, ஈமானிய உணர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எதிரிகள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் வேறு ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். இது அன்றைய காலத்திலிருந்தே போடப்பட்ட திட்டம். இது சரி, ஆயுத பலத்தால் இவர்களை அழித்துவிட முடியாது, ஆயுத பலத்தால் இவருடைய ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய உணர்வை அசைத்துவிட முடியாது என்று சிந்தித்த எதிரிகள் அதற்கு இன்னொரு திட்டம் போட்டார்கள். முஸ்லிம்கள் எந்த ரூட்ல போறாங்களோ அந்த ரூட்ல போய் அவங்களுடைய இஸ்லாமிய உணர்வை சிதைப்பது. எதிரிகளாக காமிச்சுக்கிட்டு இல்லை, எதிரிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஆயுதம் ஏந்தி இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதன் மூலமாக அவர்களுடைய ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய உணர்வை நாம் அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்ட எதிரிகள் அதற்கு இன்னொரு திட்டம் போட்டார்கள். அது என்ன திட்டம் சொன்னா, முஸ்லிம்களுக்கு உள்ளேயே முஸ்லிம்களை போல ஊடுருவி அவங்க பாதையிலேயே போய், அவங்க போற பாதையிலே போய் அவங்களுடைய கொள்கையில கை வைக்கிறது. அதன் மூலமாக இஸ்லாமிய உணர்வை, ஈமானிய உணர்வை அவருடைய உள்ளத்திலிருந்து பிரித்தெடுத்து விடுவது. எது இஸ்லாம் என்று அவர்கள் நம்பி வைத்திருக்கிறார்களோ அது அல்லாத இன்னொரு விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் புகுத்த வேண்டும். எது தூய இஸ்லாம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்களோ அதை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துல போலியான இஸ்லாத்தை கொண்டு வைக்க வேண்டும், மூட நம்பிக்கைகள் நிறைந்த இஸ்லாத்தை கொண்டு வைக்க வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டார்கள். அந்த திட்டம் ஒன்றும் சாதாரண திட்டம் கிடையாது, நீண்ட கால திட்டம், நீண்ட நெடிய கால திட்டம் அது. அப்படி திட்டமிட்ட அந்த எதிரிகள் அதற்கு பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை செய்தார்கள். அதில் நிறைய சூழ்ச்சிகள் இருக்கிறது. இதெல்லாம் கொள்கை ரீதியான வரலாறுகளை படிக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும், மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த சூழ்ச்சிகள்ல ஒன்றுதான் முஸ்லிம்களை அவங்களுடைய இஸ்லாமிய உணர்விலிருந்து, ஈமானிய உணர்விலிருந்து, இஸ்லாத்தினுடைய சுத்தமான கொள்கையிலிருந்து அவர்களை பிரித்தெடுக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட
சூழ்ச்சிகளில் ஒன்றுதான் பித்ஆத்துகளை ஏற்படுத்துவது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பித்ஆத் அப்படிங்கிறது ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை சிதைக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு இந்த பித்ஆத்திற்கு இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்கள பல பேரை பார்க்கிறோம், இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இழந்து இருக்கிறார்கள். நம்ம பகுதியில் பரவாயில்லை, நம்ம சவுத் இருக்குதா இல்லையா, இந்த பகுதியில் பரவாயில்லை. நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பல மாநிலங்கள் இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய அடையாளமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. இஸ்லாம் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருப்பதெல்லாம் தர்கா வழிபாடு, தாயத்து, தகடு, மந்திரம், தந்திரம், மூட நம்பிக்கைகள், செய்வினை, சூனியம், ஓதி பார்க்கிறது, தர்கால போய் முட்டுறது, கந்தூரி விழா நடத்துறது, உருசுல பங்கெடுக்கிறது, பாட்டு கச்சேரி நடத்துறது, இதைத்தான் அவர்கள் இஸ்லாம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது அல்லாம இஸ்லாத்தினுடைய உண்மையான கொள்கை எது என்பது அவர்களுக்கு தெரியவே இல்லை. இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் கடுகளவுக்கு கூட அவர்களிடத்தில் நீங்கள் காண முடியாது. இது எப்படி ஏற்பட்டது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பகுதியில் இது நடைபெறுகிறது. சவுத்தில் இருந்தாலும் கூட இஸ்லாத்தினுடைய தூய்மையான கொள்கையை புரிந்து கொண்டவர்கள் ஓரளவுக்கு கணிசமாக நம்முடைய பகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவிற்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய தூய்மையான பாதையில் நடக்கக்கூடிய மக்கள் வடமாநிலத்தில் குறைவாக இருக்கிறார்கள். அவங்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி அறிவில்லை, இஸ்லாத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லை. இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்ன, ஈமானுடைய அர்க்கான்கள் என்ன, ஈமானுடைய ருக்கன்கள் என்ன என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். அடிப்படை விஷயங்கள், நான் நுணுக்கமான விஷயத்தை பற்றி பேசல, சட்ட நுணுக்கங்களை பற்றி பேசல, அது எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம். இஸ்லாத்தை நன்கு தெரிந்தவர்களுக்கு கூட சட்ட நுணுக்கங்களை பற்றி தெரியாம இருக்கலாம். நான் சொல்றது அடிப்படை விஷயங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு வேறு யாரையும் இணையாக கற்பிக்க கூடாது, 5 நேரம் தொழ வேண்டும், அந்த தொழுகை எப்படி அமைய வேண்டும், ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும், அந்த நோன்பு எப்படி அமைய வேண்டும், ஜக்காத்து செலுத்த வேண்டும், அந்த ஜக்காத் என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் இருக்குதா இல்லையா, இந்த விஷயங்கள் கூட தெரியாதவர்களாக இஸ்லாமிய சமுதாயத்தில் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு? இந்த அறியாமைக்கு யார் பொறுப்பு? இந்த அறியாமை என்கின்ற வியாதியை இந்த உள்ளத்தில் விதைத்தது யார்? உங்களுடைய உள்ளத்தில் போட்டது யார்? எல்லாம் தன்னாலே வந்துருச்சா? இது தற்செயலான மாற்றமா? இது தற்செயலாக நடந்ததல்ல, இது தற்செயலாக நிகழ்ந்ததே கிடையாது, இது திட்டமிட்ட சதி. முஸ்லிம்களை அவங்களுக்கு நேருக்கு நேராக நின்று வெளியே நின்று எதிர்க்க முடியாதவர்கள், அதற்கு துணிச்சல் இல்லாதவர்கள், அவ்வாறு துணிந்தும் கூட அதில் தோற்று போய்விட்டவர்கள் கண்டுபிடித்த ஒரு புதிய யுக்தி தான் முஸ்லிம்களுக்கு உள்ள போய் அவங்க வழியிலே போய் அவங்க பாதையிலே போய் அவங்க போற திசையிலே போய் இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இல்லாமலாக்குவது, பித்ஆத்துகளை உள்ளே நுழைய செய்து பித்ஆத்துகளை உள்ள கொண்டு வந்து இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இல்லாமலாக்குவது. பல பகுதியில் பாருங்க, இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் எதுவாகத்தான் இருக்கிறது. இந்த கந்தூரி உருவசில நடத்துறது, யானை ஊர்வலம் நடத்துறது, பாட்டு கச்சேரி நடத்துறது, இந்த தர்காவை மையப்படுத்தித்தான், பித்ஆத்துகளை மையப்படுத்தித்தான் அவருடைய பதில்கள் இருக்குமே ஒழிய இஸ்லாத்தினுடைய தூய வழிகாட்டுதல் என்பது அவர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள். இதற்காகவே சில அமைப்பு ரீதியாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியாது, நமக்கு உள்ளேயும் கூட இருக்கலாம். அமைப்பு ரீதியாக ஒரு குரூப்பாக, ஒரு கும்பலாக, ஒரு தனிநபராக இருந்து செயல்படுத்தவில்லை, அமைப்பு ரீதியாகவே இதற்கென்று திட்டமிட்டு அதை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல அமைப்புகள் இருக்கிறது. அதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஷியா என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்கள். ஷியா என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்கள் பெரும்பாலான பித்ஆத்துகளை அவர்கள் தான் உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். ராஃபிதாக்கள், கதரியாக்கள், ஹாரியாக்கள், முஅ்தஸிலாக்கள், அஹ்மதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய கூட்டங்கள் இருக்கின்றன.
இதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. இது யாரு, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய பணிகள் என்ன, இதை பத்தி எல்லாம் தெரியணுமே, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நமக்கு அரசியல் கட்சி பத்தி தெரிஞ்சா போதும். அப்படிதானா? அரசியல் கட்சி பத்தி தெரியறதோட ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவாளராக இருக்கணும், அதுல உறுப்பினராக இருக்கணும், அதற்காண்டி பணியாற்றணும், ஏதாவது கிடைச்சா அதை வாங்கிக்கிடணும். இந்த ரீதியில தான் நம்முடைய கவனங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதை ஒழிய அல்லாம மார்க்க ரீதியாக நமக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எது, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் எது, அவர்கள் என்னென்ன சதி வேலைகளை எல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய அக்கறை, என்பதை பற்றிய கவனம், என்பதை பற்றிய விழிப்புணர்வு இஸ்லாமிய சமுதாயத்தில் சுத்தமா கிடையவே கிடையாது. சுத்தமா கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்களுடைய நம்பிக்கைகள் என்ன, ஏன் இந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் பேசுறாங்க? அவங்களும் தொப்பி தானே போட்டிருக்கிறாங்க, அவங்களும் தாடி வச்சிருக்கிறாங்க, அவங்களும் ஜுப்பா போட்டிருக்கிறாங்க, அவங்க சமுதாயத்தினுடைய பெண்களை பாருங்க, அவங்களும் பரதா போட்டிருக்கிறாங்க. அப்ப எந்த விஷயத்துல தான் நம்மள்ட்ட இருந்து அவங்க வித்தியாசப்படுறாங்க என்பதையெல்லாம் நம்ம என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? நம்மள மாதிரிதான் வெளிப்படையா பார்க்கும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, நம்மள மாதிரி தானே இருக்குது. அப்ப எந்த விஷயத்துல அவங்க வித்தியாசப்படுறாங்க, எங்கே வேறுபடுகிறார்கள், அந்த வேறுபாட்டை, அந்த வித்தியாசத்தை நாம கண்டுகொண்டோமா, அதை புரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல, அதை புரியறதுக்கு நாம முற்படல. இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கு என்ன வேறுபாடு? இது ஜாதி கட்சி, இது திராவிட கட்சி, இது ஆரிய கட்சி, இது இஸ்லாத்தை அழிக்கிற கட்சி, இஸ்லாத்தினுடைய எதிரி கட்சி, இப்படி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குதா இல்லையா, இவர்களை பற்றித்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எளிய மார்க்க ரீதியாக நமக்குள்ள இருந்து கொண்டு நமக்கு எதிராக குழிவரிக்கக்கூடிய இந்த அமைப்புகளை பற்றி நமக்கு தெரியவே இல்லை. இது நீண்ட நெடிய வரலாறு. இதை பற்றி இஸ்லாமிய கல்லூரிகளில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படுகிறது, பாடம் நடத்தப்படுகிறது. இது ஒரு சப்ஜெக்டாக வைத்து, இது ஒரு பாடமாக வைத்து, குறிப்பா ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இது ஒரு மதங்கள் ஒப்பீட்டு ஆய்வு என்ற தலைப்பில் அவர்களுக்கு ஒரு பாடமாகவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண இஸ்லாமிய கல்லூரிகள் முதற்கொண்டு இஸ்லாமிய யூனிவர்சிட்டிகள் வரை, இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் வரை இந்த தலைப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, இந்த தலைப்புக்கு, இந்த பாடத்திற்கு மிக முக்கியத்துவம் தந்து மாணவர்களுக்கு இந்த பாடத்தை நடத்துகிறார்கள். மதங்கள் ஒப்பீட்டாய்வு, அல் அதியான் வல் ஃபிரக் வல் மதாஹிப் என்ற அந்த பேர்ல வரக்கூடிய பாடத்தை எல்லா இஸ்லாமிய கல்வி நிலையங்களும் நினைச்சாங்க. இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் போதிக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் ஒரு பாடமாக வைத்து நடத்துகிறார்கள். எதுக்கு? உண்மையிலே சுன்னத்துல் ஜமாத்துக்காரன்னா என்னது, அவன் யாரு, அவனுடைய அடையாளம் என்ன, அதற்கு எதிரானவர்கள் யாரு, அவங்க என்னென்ன பேர்ல எல்லாம் செயல்படுறாங்க, எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்கள், அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அதை அவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள், எந்த ரீதியில் அதை செயல்படுத்துகிறார்கள், எந்தெந்த வழிகளில் அவர்கள் ஊடுருவி வருகிறார்கள் என்பதை பற்றிய விழிப்புணர்வை இந்த உலமாக்கள், இந்த கற்கக்கூடிய மாணவர்கள் கற்று உலமாக்களாக வெளிவந்ததற்கு பிறகு சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது ஒரு முக்கிய பாடமாக நடத்தப்படுகிறது. நம்மை சுற்றி எத்தனையோ வழிகெடுக்கக்கூடிய அமைப்புகள், மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய அமைப்புகள், பிதஅத்து தான் இஸ்லாத்தினுடைய தூண், இஸ்லாத்தினுடைய தூணே, இஸ்லாத்தினுடைய முக்கிய அம்சமே எது, பிதஅத்து தான் என்பது போல் தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்குள்ளே ஊடுருவி கொண்டே இருக்கிறது. ஆனா இதை பற்றி அக்கறை, இதை பற்றி விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். யாரெல்லாம் தாடி வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தொப்பி போட்டிருக்கிறாங்களோ, அது கொஞ்சம் பெரிய தொப்பியா வச்சிருந்தா அவர் பெரிய ஆலிம்சான் கற்பனை பண்ணிடுவோம், கொஞ்சம் பெரிய தாடியா வச்சிருந்தா அவர் பெரிய ஷேக் அப்படின்னு கற்பனை பண்ணிடுவோம். ஜுப்பாவை கொஞ்சம் நீளமா போட்டிருந்தாருன்னு வைங்க, என்ன பெரிய ஆலிம்சா, பெரிய கடல் அவரு என்று கற்பனை செய்யக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய மார்க்க ரீதியான விழிப்புணர்வு இருந்து கொண்டிருக்கிறது, கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இல்லை. அவன் என்ன பேசுறான், கொள்கை என்ன, திட்டம் என்ன, செயல்பாடு என்ன, இவன் இஸ்லாத்துக்கு ஆதரவாக பேசுறானா, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு பேசுறானா, இது பற்றி விழிப்புணர்வுகள் எல்லாம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் என்று இஸ்லாத்தை ஓரளவு புரிந்து கொண்டு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று சில நாடுகளை நாம அறிஞ்சு வச்சிருக்கிறவா இல்லையா, அந்த நாடுகள் இந்த விழிப்புணர்வை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நினைச்சுகிறது, வழங்கி கொண்டிருக்கிறது. கல்லூரிகள் மூலமாக, யூனிவர்சிட்டியின் மூலமாக இந்த அமைப்புகளை நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த ஷியா, ஹவாரிஜி, ராஃபிலா,
கதரியா, முஅத்தஸிலா, அஹ்மதியா என்றெல்லாம் பல பெயர்களில் நான் குறிப்பிட்ட சில பேரை தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட பெயர்கள் இயங்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தினுடைய எதிரிகள். இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள இஸ்லாத்தினுடைய பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்காக செயல் திட்ட வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாமும் பெற வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் கல்வி ரீதியாக விழிப்புணர்வு கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. கல்வி ரீதியாக விழிப்புணர்வு கிடையாது, அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு கிடையாது. இந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தில் நாம பின்தங்கி இருந்துட்டு இருக்கிறோம். அப்படிதானா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கவனங்கள் எல்லாமே திசை திருப்பப்படுகின்றன. திசை திருப்பக்கூடிய முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சொன்னாலே அவன் இந்த பள்ளிவாசல், இந்த தஸ்பீ மணி, இந்த கந்தூரி, இந்த நேர்ச்சை செய்யறது, இந்த தாயத்து, தகடு, பாட்டு கச்சேரி, இதுல தான் அவனுடைய கவனம் இருக்க வேண்டும். இதை பத்தி தான் அவன் சிந்திக்கணும் என்ற ரீதியில திட்டமிட்டு அவருடைய கவனங்கள் எல்லாம் திசை திருப்பப்பட்டு கொண்டு வருகிறது. அதனால இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு முன்மாதிரி சமுதாயமாக அதை முன்னெடுத்து செல்வதற்குரிய திட்டங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் ஏற்கனவே கடந்த வாரத்தில் இது சம்பந்தமா சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். அப்போ இது தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. நாம ஏன் நம்முடைய இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து வெற்றிகளை பெற முடியாத நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம்? உலக ரீதியாக, படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக, மார்க்க ரீதியாக கூட, கொள்கை ரீதியாக கூட நாம நினைத்த அளவில் வெற்றிய சாதனைகளை பெற முடியாமல் ஏன் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கவனங்கள் எல்லாம் திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாம்னா நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. முஸ்லிம்னா அரசியல் பேசக்கூடாது. இப்ப உதாரணத்திற்கு நான் இந்த மேடையில் அரசியல் பேசுனா என்ன நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. அப்படித்தானே? ஜும்மா முடிஞ்ச உடனே போய் விமர்சனம் பண்ணுவீங்க. இவர் ஏன் இந்த மேடையில் அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு ஏன்னு சொன்னா நாம அப்படித்தான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் வேறு, அரசியல் வேறு என்று நாம வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறோம். இஸ்லாத்தில் அரசியலும் ஒன்று இருக்கிறது, அரசியல் துறை என்று ஒன்று இருக்கிறது. அதை பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, அதையும் பேச வேண்டும். அது சம்பந்தமான விழிப்புணர்வை இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அறிவுஞான இடத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் ஹத்தீப், ஒரு ஆலிம் சொன்னா அவர் என்ன செய்யக்கூடாது? அரசியல் பேசக்கூடாது என்று நாம நினைச்சிருக்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். சில விஷயங்களை சில மேடையில பேசக்கூடாது என்று நாம நினைச்சிருக்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கவனங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய கவனங்கள் திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்களை அவர்களை திசை திருப்புவதற்காக, அரசியல் பற்றிய விழிப்புணர்வுகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவங்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி விளையாட்டுன்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோமா இல்லையா? சில பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? கார்ப்பரேட் முதலாளிகள் இளைஞர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, அவர்களை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் எந்த விஷயத்தையும் விழிப்புணர்வு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காண்டி விளையாட்டு என்கின்ற ஒரு போதைப் பொருளை வச்சிருக்கிறாங்க. அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்கள் முன்னேறிய சமுதாயமாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, மார்க்க ரீதியாக, கொள்கை ரீதியாக முன்னேறியவர்களாக அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில பேர் சதி திட்டங்கள் தீட்டி உள்ளே இருந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலைகளில் ஒன்றுதான், இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான வேலைதான் பித்அத் என்கின்ற வேலை. இதை நாம சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாசத்துல கூட ஒரு சில பித்அத்துகள் அரங்கேற்றப்பட இருக்கிறது. ஷாபான் மாசம் என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் நன்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம்? ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய விஷயம். இது இஸ்லாத்தில் இருக்குதா? இப்படி ஒரு விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? இந்த மாதிரி நிறைய பித்அத்துகள். இந்த மாதிரி மியாராஜ் என்று வந்தால் அதில் ஒரு பித்அத்து, ஷாபான் என்று வந்தால் அதில் ஒரு பித்அத்து, தொழுகை என்று வந்தால் அதில் ஒரு பித்அத்து. இந்த மாதிரி என்னென்ன வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் பித்அத்து புகுந்து விட்டது. எல்லாவற்றிலும் பித்அத்து புகுந்து விட்டது. அப்ப தொழுகை என்ன, அதனுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும்? பியூரா தொழுகிறதுனா என்னது, பியூரா ஜக்காத்து கொடுக்கறதுனா என்னது, பியூரா நோன்பு வைக்கிறதுனா என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. கலப்படம் வந்து விட்டது, உள்ளே கலப்படம் வந்து விட்டது. பொருட்கள்ல கலப்படம் வந்தது மாதிரி மார்க்கத்தில் கலப்படம் வந்து விட்டது. பொருட்கள்ல கலப்படங்கிறது தானா வருதா, திட்டமிட்டு வருதா? திட்டமிட்டு வருகிறது.
கமர்சியலுக்காக செய்கிறார்கள். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக முதலாளிகள் செய்யக்கூடிய வேலைகள், மோசடி வேலைகள், கலப்படம் என்பது. அதை போல மார்க்கத்திலேயும் சில கலப்படங்கள் சில பேரால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. எனவே தூய இஸ்லாம் எது, சுத்தமான இஸ்லாம் எது என்பதை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்றைய கால அறிஞர்களை பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் குர்ஆனை கற்றிருப்பார், ஹதீஸை கற்றிருப்பாரு, ஆனா சயின்டிஸ்டா இருப்பார். ஒருத்தர் குர்ஆனை கற்றிருப்பாரு, ஹதீஸை கற்றிருப்பாரு, ஆனா அவர் நினைச்சிருப்பாரு பொறியியல் பேசக்கூடியவராக இருப்பார், விஞ்ஞானத்தை பேசக்கூடியவராக இருப்பார், விவசாயத்தை பற்றி பேசக்கூடியவராக இருப்பார், அறுவை சிகிச்சையை பற்றி மருத்துவத்தை பற்றி பேசக்கூடியவராக இருப்பார். இன்றைய அறிஞர்கள் அப்படி பார்க்க முடியறதில்லை. இன்றைய அறிஞர்கள் அப்படி இருக்கிறாங்களா? குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு ஏதாவது ஒரு துறை சார்ந்த ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் யாராவது காட்ட முடியுமா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர என்ன செய்ய முடியும், நம்மளால காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் இது திட்டமிட்ட சதி. பிரிச்சுட்டாங்க, ரெண்டு கல்வியை பிரித்து விட்டார்கள். ஒரு ஆளுமை பொறுத்தவரையில் அவர் குர்ஆன் ஹதீஸோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், வேறு துறைகளை படிக்க கூடாது. ஏன்னு சொன்னா அவர் தானே மக்களை போய் சந்திக்கிறார், மக்கள்கிட்ட பேசக்கூடியவர் அவர் தானே, பார்க்கக்கூடியவர் சந்திக்கக்கூடியவர் அவர் தானே. மற்ற விஷயங்களை பேசிட்டா மக்கள் உஷாராயிருவாங்க, விழிப்புணர்வு ஏற்பட்டு விடும், அவங்க முன்னேறிடுவாங்க. அதனால இஸ்லாமிய சமுதாயத்தை முன்னேறவிடக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்யணும், இந்த கல்வியை பிரிக்க வேண்டும். ஆலிம் சொன்னா குர்ஆன் ஹதீஸ் தொழுகை இதை பத்தி தான் பேசணும், வேற எதையும் படிக்க கூடாது, வேற எதையும் பேசக்கூடாது என்ற ரீதியில் நினைச்சு விட்டார்கள், கல்வியை பிரித்து விட்டார்கள். இந்தியாவில் அப்படிப்பட்ட வேலையை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள். அவர்கள் திட்டமிட்டார்கள். அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக சவாலாக திகழ்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள். எதனால அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஈமானிய உணர்வு அவ்வாறு அவர்களை செயல்பட வைத்தது. முஸ்லிம்கள்ட்ட இருந்த ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு, அந்த கொள்கை பிடிப்பு அவர்களை எவ்வாறு செயல்பட வைத்தது. இஸ்லாமிய உணர்வு, ஈமானிய உணர்வு மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு சில விழிப்புணர்வை பெற்றிருந்தார்கள். அதனால் இவர்களை அரசியல் ரீதியான விழிப்புணர்வு அற்றவர்களாக, படிப்பு ரீதியான விழிப்புணர்வு அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை வேறு மாதிரியாக இவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவர்கள் திட்டம் திட்டினார்கள், சதி திட்டங்கள் போட்டார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் கண்டு வருகிறார்கள். அன்றைய கால அறிஞர்களா எடுத்து பாருங்க, இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றவா இல்லையா, அந்த அறிஞர்களா எடுத்து பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கி இருப்பார்கள். இப்னு சீனா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அறிஞர், அலி சென்னா என்று அவர் அறியப்படுகிறார். மருத்துவ வட்டாரத்தில் அலி சென்னா என்று அறியப்படுகிறார். அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுப்பாங்களா இல்லையா, அந்த மயக்க மருந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த அலி சென்னா தான், இந்த இஸ்லாமிய அறிஞர் தான். அவர் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்தவர், ஒரு ஹாஃபில், மார்க்கத்தை முறையாக கற்றவர், ஆசிரியருக்கு முன்னால் இருந்து மார்க்கத்தை முறையாக கற்றவர். இதோடு பல்வேறு துறைகளிலும் அவர் சிறந்து விளங்கி இருந்திருக்கிறார், பல்வேறு துறைகளை கற்றுத் தேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்க வேண்டும், விழிப்புணர்வை பெற்றவராக இருந்திருக்க வேண்டும். மருத்துவத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய நூலை எழுதியிருக்கிறார், மருத்துவத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு சாதனங்கள், டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்திருக்கிறது. இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவ மேதையாக திகழ்ந்து மருத்துவ நூலை எழுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் அது ஒரு அடிப்படை விஷயமா ஆக்கி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் புரிந்தாக வேண்டும். என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்வது இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டக்கூடியது, இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் மறுமை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம் என்பது. அந்த இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கி முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்கள் முடமாகி போனவர்களாக, திறமையற்றவர்களாக, திறமை குறைந்தவர்களாக, பலவீனமானவர்களாக, எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சீசன்ல ஏதாவது ஒன்றை வச்சு அந்த பிதாத்தோடு அவர்களை சம்பந்தப்பட்டவர்களாக ஆக்கிவிட்டார்களே. இது சாதாரண விஷயம் அல்ல, இது சதி திட்டத்தினுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பிதாத்தை வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பிதாத்து. ரஜவு மாதம் வந்தால் அதற்கு ஒரு பிதாத்து இருக்கிறது. ரஜவு மாசத்துல தான் எல்லா தர்காக்கள் நினைச்சப்படுகிறது, கொடிகள் ஏற்றப்படுகிறது. அப்படிதானே, என்னவோ போருக்கு போற மாதிரி நினைச்சுறான், கொடி ஏற்றுறான், கொடிகள் ஏற்றப்படுகிறது. அதே போல ஷாபான் மாதம் வந்து விட்டால் அதுல ஒரு பிதாத்து இருக்கிறது, ஷபை பராத் என்று சொல்லப்படக்கூடிய பிதாத்துகள் இருக்கிறது. ரமதான் மாதம் வந்து விட்டால் அதுல சில பிதாத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒரு பிதாத்து நினைச்சிருக்கிறார்கள், கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள்.
கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக? இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை அளிப்பதற்காக, முஸ்லிம்களுடைய ஈமானிய உணர்வை பலவீனப்படுத்துவதற்காக. இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஷாபானுடைய 15வது நாள் இரவு, அன்றைய இரவு புனித இரவு என்று வைத்திருக்கிறார்கள். அன்றைய இரவு புனித இரவு என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு பேர் என்னது? ஷபே பராஅத் என்று வைத்திருக்கிறார்கள். என்ன புனித இரவு இது? புனித இரவுன்னு சொல்லி யார் சொல்லி தந்தா? யார் சொல்லி தந்தா? அல்லாஹ் சொல்லி தந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததா? நீங்க எல்லாம் நினைப்பீங்க, நீங்க எல்லாம் கண்டிப்பா நினைப்பீங்க, என்னடா இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறாரு, இது சாதாரண விஷயம் தானே, நம்ம எல்லாம் செய்யவா செய்யறோம் அப்படின்னு. நாம செய்யாவிட்டாலும் கூட அது செய்யக்கூடாதது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்ற விழிப்புணர்வு, ஆழமான விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருந்தாக வேண்டும். நாம செய்யல, நம்ம குடும்பத்தில் யாரா செஞ்சிட்டு இருப்பாங்க, நாம செய்யாம இருக்கலாம், இங்க இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் இருக்கிறார்களே, கண்டிப்பா அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விழிப்புணர்வை நாம் பெற்று அவரிடத்தில் இந்த விழிப்புணர்வை தரக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். இந்த நாள்ல என்ன செய்யணுமா? ராத்திரி முழுக்க நின்று வணங்கணுமா? ராத்திரி முழுக்க நின்று வணங்கணுமா? அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்களா? அந்த நாள்ல ராத்திரில நின்று வணங்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்களா? மார்க்கம் கற்று தந்திருக்கிறதா? இல்ல. 3 யாசீன் ஓதணும், 3 யாசீன் ஓத வேண்டும். கபராளிகளுக்காக ஒரு யாசீன், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஆயுள் விருத்தி பரக்கத்து வேண்டும் என்பதற்காக என்று 3 யாசீன் ஓதணுமா? ஆயுள் விருத்தி வேணும் அப்படிங்கிறது சரிதான், கபராளிகளுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறது சரிதான், பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறது சரிதான். ஆனா அதுக்கு என்ன வழிமுறை? அதற்கு மேற்கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன? யாசீன் ஓதணுமா? யாசீன் ஓதன உடனே கபராளிகள்லாம் அவங்க வந்து நிம்மதியான வாழ்க்கையை பெற்று விடுவார்களா? அவன் கபருக்கு அவன் தான் பதில் சொல்லி ஆகணும். அவன் கபருக்கு, அவன் போற குழிக்கு அவன் தான் பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா, நான் யாசீன் ஓதி அவருடைய கபருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட முடியாது. அவருடைய கபருடைய வாழ்க்கையில் அவருக்கு வெளிச்சம் என்று சொன்னால் அவர்தான் முயற்சி செய்திருக்க வேண்டும் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்திருந்த காலத்தில். அப்ப இந்த மாதிரி அறியாமை நிறைய இருக்கிறது. அந்த 15 அன்னைக்கு நினைச்சா ரொட்டி சுட்டு பருப்பெல்லாம் வச்சு நினைச்சா பரிமாறக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கிறது, அதையும் மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பிதாத்துகள் அணிஞ்சிருக்கிறாங்க, முதலிடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை இந்த பிதாத்துகளை செய்யறாங்களே. ராத்திரி முழுக்க ஒருத்தர் நின்று வணங்கினான்னு வைங்க, அவன் சுபூத்துலைக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? சுபூத்துலைக்கு வரமாட்டான். பரந்து அடிபட்டு போயிடும், பரந்து அடிபட்டு போய்விடும். உருசு, கந்தூரி, யானை உருவலாம், நேர்ச்ச, அது இது சப்பு சவரி லொட்டு லொசுக்கு என்று மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் செய்கிறாங்களே. இவங்கள்ட்ட மார்க்க கடமைகள் இருக்கிறதா? மார்க்கம் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தந்திருக்க அது இருக்கிறதா? அது இல்ல. அந்த கடமைகளிலிருந்து விலகி நிற்கிறார்கள். அவ்வாறு விலகி நிற்பதற்கு காரணம் எது? அவர்களை விலக்கி வைத்தது எது என்று சொன்னால் இந்த பிதஅத். இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாருங்க, வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு. ரசூலுல்லாஹ் சொல்றான் அல்லாஹ், இந்த நான் நடந்துட்டு இருக்கிறேனே இந்த பாதை தான் என்னுடைய நேரான பாதை, இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபலா தத்தபிஉ சுபுல். அவன் சொன்னா, இவன் சொன்னா, அந்த ஆலிம்சா சொன்னாரு, இந்த ஆலிம்சா சொன்னாரு, அந்த பெரியவர் சொன்னாரு, இந்த பெரியவர் சொன்னாருன்னு சொல்லி பல வழிகளில் செல்லாதீர்கள். வலா தத்தபிஉ சுபுல். பல வழிகளில் செல்லாதீர்கள், ஒரே பாதையை ஃபாலோ பண்ணுங்க, பல வழியில போகாதீங்க. அப்படி பல வழியில போனா ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி. அந்த பல வழிகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை பிரித்து விடும். நீங்கள் சுக்குநூறாக பிரிந்து சின்னாபின்னமாகி விடுவீர்கள். இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு சின்னாபின்னமாகி நிற்கிறது என்று சொன்னால், சிதறி போய் நிற்கிறது என்று சொன்னால், அதற்கு அடிப்படை விஷயமாக இருப்பது எது என்று சொன்னால் இந்த பிதாத்துகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிதாத் ரீதியாக, கொள்கை ரீதியாகத்தான் முஸ்லிம்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அவன் சுன்னத்து, இவன் தவ்ஹீத் என்று பிளவுபட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால் கொள்கை ரீதியான பிளவு. இந்த மாதிரி ஏற்கனவே சில அமைப்புகள் சொன்னால் அமைப்புடைய பெயர்களும் அவர்களும் கொள்கை ரீதியாகத்தான் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். இந்த கொள்கை ரீதியான பிளவுகளுக்கு காரணம் எது என்று சொன்னால் இந்த பிதஅத்துகள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, குறிப்பா தாய்மார்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் உள்ளது எது, மார்க்கத்தில் இல்லாத எது என்பதை வேறுபடுத்தி உண்மையான இஸ்லாத்தை அறிந்து கொண்டு பிதஅத்துகளை அப்புறப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமானதாக தூய்மையானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்மாலான முயற்சிகளை நாம மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான விழிப்புணர்வும் பெற்றவர்களாக திகழ வேண்டும். இன்றைக்கு பாருங்க, சஹாபாக்களை பாருங்க, இஸ்லாத்தை பேசினாங்க, ஈமான பேசினாங்க, இஸ்லாத்தை பேசினாங்க, குர்ஆனை பேசினாங்க, ஹதீஸை பேசினாங்க. ஆனா போர் என்று வந்துவிட்டால்
வாள் எடுத்துக் கொண்டு சண்டை செய்யக்கூடிய போராளிகளாக மாறிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தைரியம் இன்னைக்கு இருக்குதா? அந்த தைரியம் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்கிற. ஒரு ஆணுக்கு இருக்குதா? ஒரு பெண்ணுக்கு இருக்குதா? ஒரு பெண்ணுக்கு உலக்கை கூட தூக்க முடிய மாட்டேங்குது, அந்த அளவில் இருக்குது. அன்றைக்கு வீர மங்கைகளாக இருந்தார்கள், வீர மங்கைகளாக இருந்தார்கள். வாளெடுத்து போர் செய்வதற்கு யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து காத்து கிடந்தார்கள். பெண்கள் தாய்மார்கள் காத்து கிடந்தார்கள். போர்க்களத்தில் நாங்களும் போர்க்கள பணியாற்ற வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யல? அனுமதி அளிக்கவில்லை. மாறாக எதற்கு அனுமதி அளித்தார் என்று சொன்னால், போர்ல காயப்பட்டவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, முதலுதவி பண்றது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அது என்ன சாதாரண வேலையா? இன்றைய காலத்து பெண்கள் ரத்தத்தை பார்த்தாலும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க, அப்படிதானே? அதனால தியேட்டருக்குள்ள யாரையுமே அனுமதிக்கிறது இல்லை. தியேட்டர்னா ஆபரேஷன் தியேட்டர், அதுக்குள்ள யாருமே அனுமதிக்கிறது இல்லை. ஆனா அன்றைய கால பெண்களை பாருங்க, கை முறிஞ்சிருக்கும், கால் வெட்டுப்பட்டிருக்கும், குத்தி கிழிக்கப்பட்டிருப்பார்கள், ரத்தம் பீரிட்டு வரும், அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு மருந்துட்டு இருக்கிறார்கள், சிகிச்சை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்கள் எந்த அளவிற்கு வீர மங்கைகளாக விளங்கி இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய தாய்மார்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். கோழைகளாக இருக்கக்கூடாது. எல்லா திறமைகளையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் என்னை நான் வெளிப்படுத்த முடியும், எந்த திறமைகளோடு வேண்டுமானாலும் என்னை நான் வெளிப்படுத்த முடியும் என்கின்ற அளவிற்கு பன்முகத்தன்மை கொண்டவர்களாக, எல்லாவிதமான சிறப்புத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களை பார்த்தால் அவர்கள் அம்பரியக்கூடிய வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், மல்யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லாவிதமான தகுதி திறமைகளை வளர்த்துக் கொண்ட பன்முகை திறமை கொண்ட நபித்தோழர்களாக விளங்கி இருந்திருக்க என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களை பாருங்க, முஸ்லிம்கள் சொன்னால ஒரு தொப்பியை வைக்கணும், ஒரு தாடியை வைக்கணும், ஒரு ஜுப்பாவை போடணும், ஒரு லுங்கி எடுத்து உடுக்கணும், பாங்கு சொன்னா பள்ளியாசலுக்கு போகணும், தொழணும், அப்புறமா வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிடணும். இதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளமா? வேற எதுவும் இஸ்லாத்தினுடைய அடையாளம் இல்லையா என்பதையெல்லாம் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, சகோதரிகளே. எனவே பிதஅத்துகளை என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இடமளித்து விடக் கூடாது. உண்மையான முஸ்லிம்களாக, பன்முகத்தன்மை கொண்ட முஸ்லிம்களாக, அது இந்த காலத்தில் நாம கோழைகளாக இருந்து விடக்கூடாது. கோழைகளாக இருந்து விடக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புத்திசாலிகளாக இருக்க வேண்டும், புத்திசாலிகளாக இருக்க வேண்டும், வீரர்களாக இருக்க வேண்டும். வீரர்கள் என்று சொன்னால் மன துணிச்சல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். மன துணிவுதான் எல்லா விஷயங்களை விட முதன்மையான துணிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிமா வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்வாராக. அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, இஸ்லாத்தை பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் என்கிற ஒரு மிதப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. குறிப்பா இந்த குர்ஆன் சொல்றாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட நிறையவே இருக்கிறது. ஒரு திமிர்த்தனம் இருக்கிறது. எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய கற்று கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம் இருக்கிறது. இந்த வார்த்தையை வரம்பு மீறிய வார்த்தையை தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மை அதுதான், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்கிற ஒரு திமிர்த்தனம் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அவர்கள் ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு போலித்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் குர்ஆன் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தௌஹீத் என்ன தெரியும், இஸ்லாம்னா என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு போலித்தனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த போலித்தனம் விலக வேண்டும். இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத நாம் படிக்க வேண்டும். இஸ்லாத்தை படிப்பதற்கு, தூய இஸ்லாத்தை படிப்பதற்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். எவ்வளவு விஷயங்களை படிக்கிறதுக்காக வேண்டி, எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்காக நாம் நேரத்தை ஒதுக்குறோம். டிவி பார்க்கறதுக்காக வேண்டி, பத்திரிகை படிக்கிறதுக்காக வேண்டி, நம்முடைய நாலேஜை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, உலக அனுபவங்களை பெறுவதற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி என்று எவ்வளவு விஷயங்களுக்காக நாம் நேரத்தை ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறோம், ஒதுக்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? அதே போல இஸ்லாத்தை அறிவதற்காக தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இஸ்லாத்தை தெரியறதுக்காண்டி நான் இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொல்லி உண்மையான இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடப்பதில் தான் முஸ்லிம்களுக்கு வெற்றி இருக்கிறது. வேற எதிலையும் வெற்றி கிடையாது. வேற எதையும் தேடி நீங்க வெற்றின்னு போனீங்கன்னு சொன்னா ஏமாந்து போயிருவீங்க, தோற்று போவீர்கள். வேறு எல்லா விதமான வெற்றி முழக்கங்களும் போலியான முழக்கங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் கற்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தினந்தோறும் நம்முடைய நேரத்தில் ஒரு பகுதியை, ஒரு அரை மணி நேரத்தை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? ஒதுக்கியாக வேண்டும். அவ்வாறு ஒதுக்குவதன் மூலமாக நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மற்ற மக்களுக்கும் வெற்றியை தேடித் தருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக.